பண்ண போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அல்ட்ராவர்ஸ் இதுதான் நம்ம இதுக்குள்ளே தான் உள்ளே வரப்போகிறோம். இந்த காயின் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேல்யூ அசெட் RW அசெட். சரி, இந்த காயினை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இந்த காயினை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க, இந்த காயினுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த பல கேள்விகளுக்கு விட நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த காயினுக்கு பின்னாடி இந்த காயினோட கிரியேட்டரோட பேக்ரவுண்டை நம்ம பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இந்த காயின் கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் மோகன் சார் ஃப்ரம் ஜார்க்கண்ட். இவர் வந்து ஒரு இந்தியன். 2000 இவர் என்ன பண்ணியிருக்காரு, கூகுளில் போட்டு பாருங்கள் இவரை பற்றி. இவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காருன்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து இந்தியாவோட ஒரு சிறந்த பிளாக் செயின் எக்ஸ்பர்ட்ன்ற ஒரு அவார்டு, ஐகான் அவார்டையே வின் பண்ணியிருக்காரு. அந்த ஐகான் அவார்டுன்றது சாதாரணமாக கிடைக்காது இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன் அந்த அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்குன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி மெட்டான்னு ஒரு டோக்கனை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க. அதாவது ஏன் இப்போ நம்ம இது எதை வச்சு இந்த ப்ராஜெக்ட்குள்ளே உள்ளே வரலாம், எதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எதை நம்பி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் எதை வச்சு நான் உள்ளே போனேன் அப்படின்னா, ஸோ 2021 வந்து